राम नाम सुखधाम भजले राम नाम सुखधाम भजले राम नाम सुखधाम तेरा पूरन हो सब काम तेरा पूरन हो सब काम। இங்கே நாம் பார்த்துக்கின்ற கோயில் சிறுமுகையிலிருந்து பெத்திக்கோட்டை செல்லும் வழியிலும் போதிமலையிலிருந்து பெத்திக்கோட்டை வழியாக சிறுமுகை செல்லிலும் இருக்கின்ற சிட்டேபாளையம் என்கின்ற ஊரில் இருக்கின்ற விம்மராய பெருமாள் கோயில். இடைப்பட்ட காலத்தில் அழிந்து போய் ஊர் மக்களாலும் பக்த ஜனங்களாலும் கோயில் புனர் நிர்மாணம் செய்ததை ஜீர்ணோத்தாரண கும்பாபிஷேகமாக கொண்டாடியதையும் இங்க இருக்கிற கல்வெட்டு நமக்கு காட்டுகின்றது. இங்க இருக்கின்ற மூலவர் நிலத்தை நோக்கி பார்வையாக காட்டுகின்றார். எனவே நிலம் சொந்தமான பிரச்சனைகளை தீர்க்கின்ற கோயிலாக அமைகின்றது. இந்த கோயிலில் இருக்கின்ற இந்த அனுமன் சிலை தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட அளவில் சொல்லக்கூடிய சிலை. இந்த சிலையினுடைய உயரம் கிட்டத்தட்ட 6 to 6.5 அடி உயரம் இருக்கின்றது. கீழே பீடம் இல்லை, நேரடியாக சிலையை சிற்பிகள் வடித்து நிறுத்தியுள்ளார்கள். ஒரே கல்லில் வடிக்கப்பட்ட சிலை இது. இவருடைய கரங்களை பாருங்கள். ஒரு கரத்தை உயர்த்தி வென்றுவிட்டேன் என்று சொல்லுகின்ற வகையிலே கைகளை உயர்த்தி காட்டுகின்றார். அவருடைய அந்த கரத்தின் உள்ளங்கையிலே ராமனுக்கு சீதை கொடுத்த அந்த கணையாளியை வைத்துள்ளார். அப்ப ராமனுக்கு காட்டுவதற்காகவே இந்த கணையாளியை எடுத்து வருகின்ற நிலையிலே இருக்கின்றார் அவர். அடுத்த கரத்திலே பார்த்தோமானால் சிவலிங்கத்தை கையிலே ஏந்தியுள்ளார். இது மிக ஒரு அற்புதமான படைப்பு. கைகளில் கடகத்தை அணிந்துள்ளார். தோளிலே பாருங்கள் உத்திராட்ச மாலைகள் அணிந்துள்ளார். அதற்கு மேலாக புலிப்பல்லினால் ஆன ஒரு வளையத்தை அணிந்துள்ளார். அது வீரத்தின் அடையாளமாக இது காட்டப்படுகின்றது சிற்பிகளால். வாளில் எவ்வளவு உயரமாக இருக்கிறது என்று பாருங்கள். அந்த வாளின் முனையிலே மேல் பகுதியிலே மணிகள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த மணி அமைப்பானது வியாசராஜ காலத்தில் எழுந்த அம்மன் சிலைகள் எல்லாம் இடம்பெறுவதாக வைணவ சார்ந்தவர்கள் கூறுகிறார்கள். அவருடைய வாய்ப்பக்கம் பாருங்கள். அந்த வாயில் முன்னதாக பெருமாளனுடைய அந்த அவதார சின்னங்களில் இருக்கின்ற சங்கும் சக்கரமும் இடம்பெறுகின்றன. ராமனை உச்சரிக்கின்ற நிலையிலே திருமாலனுடைய அந்த அவதார சின்னங்களை காட்டுகின்ற உச்சரிக்கின்ற வகையிலே அவருடைய வாயானது மெதுவாக அசைகின்ற நிலையிலே அந்த வாயமைப்பு காட்டப்படுகின்றது. அவருடைய காதிலே குண்டலங்கள் இடம்பெறுகின்றன. பெரிய குண்டலம் இடம்பெறுகின்றது. மார்பெல்லாம் ருத்ராட்ச மணிகள். அவருடைய இடைப்பகுதியிலேயே மணிகளால் அமைந்த ஒரு ஆபரணமானது அணியப்பட்டுள்ளது. அதனுடைய கீழ்ப்பகுதியை சற்று கீழே இறங்கி பார்ப்பவர்களானால் கால் பகுதியிலே தண்டைகளை அணிந்திருக்கிறார். ஒரு வீரனுக்குரிய அடையாள சின்னமாக இந்த தண்டைகள் இடம்பெறுகின்றன. அந்த பாதங்களை இரண்டின் இடையே தன்னை எதிர்க்க வந்த சனீஸ்வரனை மிதித்துக் கொண்டிருக்கின்ற நிலையிலே இந்த சிற்பமானது அமைந்திருக்கின்றது. இந்த சனீஸ்வரனை அனுமன் ஏன் விதிக்க வேண்டும்? இதுக்கு ராமாயணத்தில் தான் காட்சிகளானது நமக்கு விரிவாக சொல்லப்படுகின்றது. ராவணன் இலங்கையை ஆண்டு கொண்டுள்ள போது சீதை கவர்ந்து செல்கிறான். சீதையை மீட்டுவதற்கு ராமன் அனுமனை அனுப்புகிறான். இதெல்லாம் நமக்கு தெரிந்த வரலாற்று செய்திகள். ஆனால் அந்த ராவணன் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை சக்திகளையும் தனக்குள் அடக்கிக் கொண்டிருப்பவனாகவும் நவகோள்களை தனக்குள் வைத்துக் கொண்டிருப்பவனாகவும் ராமாயணத்தில் அவனுடைய ஆற்றல் தெளிவாக கூறப்படுகின்றது. இந்த நிலையிலே கோள்கள் எல்லாம் தனிக்கோள் உட்பட தங்கள் செயல்பாடுகளை அற்ற நிலையில் இருப்பதை அந்த செய்தியாக நமக்கு காட்டுகின்றது. இப்ப ராமனை வெல்வதற்கு இயலாத நிலையில் இருக்கின்ற ராவணன் தன் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற சனியை ஏவி தன்னுடைய நிலப்பகுதியாக இலங்கைக்கு வரக்கூடிய அனுமனை தடுக்கின்ற ஆற்றலை அவனுக்கு கொடுத்து அனுப்புவதாகத்தான் அந்த காட்சிகள் காட்டப்படுகின்றன. எனவே சனி அனுமனை அழிப்பதற்காக ஆயுதங்களை ஏந்தி வருகின்ற அந்த நிலையில் அனுமனோடு போரிட முடியாமல் தோற்று போகின்ற நிலையிலே தன்னை கொல்ல வந்த அந்த சனியை அவர் நினைத்திருந்தால் கொண்டு இருக்கலாம். ஆனால் கொல்ல நினைக்காமல் அவருக்கு உயிர் பிச்சை கொடுக்கிறார். சனீஸ்வரனும் தன்னை கொண்டுவிடக் கூடாது என்றும் உலக உயிரினுடைய ஆன்மாக்களின் நிலையை அறிந்து அவர்களுக்கு பிறப்பும் இறப்பும் போன்ற கணக்குகளை சரி செய்து அவர்களுடைய வாழ்வில் ஏற்றமோ தோற்றமோ ஏதேனும் நடக்க வேண்டுமானால் என்னுடைய உதவி அவர்களுக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள மனமிறங்கிய அனுமன் சனீஸ்வரனிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றார். உனக்கு உயிர் பிச்சை கொடுக்கின்றேன். அதற்கு கைமாறாக நீ எனக்கு நான் கேட்கின்ற இந்த செயலை செய்து தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். உனக்கு நான் உயிர் கொடுத்தால் என்னை வணங்குகின்ற அத்தனை ஆன்மாக்களையும் மனிதர்களையும் எந்த காரணத்து கொண்டும் ஏழரை சனியினாலேயோ பாத சனியினாலேயோ
கண்டக சனியினாலேயோ, இரண்டாம் இட சனியினாலேயோ, விரைய சனியினாலேயோ யாரையும் துன்பப்படுத்தக்கூடாது. என்னை வணங்குவோர்கள் அனைவருக்கும் சனியினால் வரக்கூடிய தோஷங்கள் நீங்க வேண்டும், இந்த வரத்தை நீ எனக்கு தர வேண்டும் என்று அனுமன் சனீஸ்வரிடம் கேட்டுக்கொள்ள, உயிருக்கு பயந்த சனீஸ்வரன் அனுமனிடம் அவர் கேட்ட வரத்தை கொடுக்கின்றார். எனவே இந்த சிற்பமானது சனியை குறிப்பதாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் இங்கே இருக்கின்ற கேது வடிவமாக அனுமன் இருப்பதாக கொள்ளலாம். இங்கே இருக்கின்ற சனி கேதுவோடு இணைந்த நிலையில் இருப்பதாக கொள்ளலாம். அந்த கேது பகவான் சனியை அழித்துக் கொண்டிருப்பதாகத்தான் நாம் கருத வேண்டும். எனவே ஜாதகத்தில் சனியும் கேதும் இருப்பவர்கள் இங்கே வந்து வழிபடுவார்களானால் கேதினாலும் சனியினாலும் வரக்கூடிய தோஷங்களும் நரம்பு சம்பந்தமான நோய்கள் தீர்கின்ற வகையிலும் ஒரு பரிகார கோயிலாக கோயில்கள் அமைத்திருக்கிறார்கள் என்றுதான் நாம் கருத வேண்டும். சனியின் பிடியில் இருக்கின்ற, ஏழரை சனி இருக்கின்ற ஜாதகக்காரர்கள், கேதுவின் பிடியில் இருக்கின்ற ஜாதகக்காரர்கள் முறையான நாள் சனிக்கிழமையிலோ மற்ற நாளிலோ இந்த பெருமாளையை வழங்குவதோடு இந்த ஆஞ்சநேயருக்கும் விளக்கு ஏற்றி வழங்குவோமானால் சனி தோஷத்திலிருந்து அவர் விடுதலை வரலாம் என்பதற்கு அடையாளமாகத்தான் அந்த காலத்தில் இந்த சிலை அமைத்திருக்கலாம் என்று கருத தோன்றும். அமைதியான சூழ்நிலையில் சத்தியமங்கலத்திற்கு சிறுமிகை செல்லும் வழியில் சாலையின் ஓரத்தில் தெற்கு பக்கம் இந்த கோயில் அமைந்திருக்கின்றது. வெளியே அருகிலே தெரியாத கோயிலாகவும் இருக்கின்றது. உள்ளூர் மக்கள் தான் இந்த கோயிலை மிகச் சிறப்பாக எடுத்து வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வாருங்கள், கடவுளுடைய கருணையை அள்ளிச் செல்கின்றது.